நமஸ்தே. இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பிராத்மிக் பாட்டிய புஸ்தக் அப்படின்ற இந்த புக்கில் உள்ள பாக் 3 கத்திய இந்த கத்திய பாட்டில் நாம் 5வது கத்திய பால்து ஜான்வர் வளர்ப்பு பிராணிகள் அப்படின்ற இந்த லெசனை பார்க்க போகிறோம். இந்த லெசனை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லெசன்லேருந்து வரக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அதுக்கான லிங்க்கையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன். இப்போ நாம் இந்த பால்து ஜான்வர் அப்படின்ற இந்த லெசனை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நாம் லெசன் உள்ள போவோம். பால்து ஜான்வர் வளர்ப்பு பிராணிகள். பால்துனா வளர்ப்பு, ஜான்வர்னா பிராணிகள், பெட் அனிமல்ஸ். बिल्ली देखने में बाघ जैसी होती है. बिल्ली அப்படின்னாக்க பூனை. பில்லி பார்ப்பதற்கு, அதாவது பார்ப்பதில், பூனை பார்ப்பதில், பாக் புலியை போன்றே காணப்படுகிறது, புலியை போலவே இருக்கிறது. அதாவது புலி மாதிரியே அதனுடைய தோற்றம், அந்த கோடு, அந்த கண்கள், அந்த காது எல்லாமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு புலி மாதிரியே இருக்கும் இல்லையா? அதை தான் சொல்கிறாங்க. பூனை பார்ப்பதற்கு புலியை போலவே இருக்கிறது. இஸ்லியே உஸ்கோ பாக் கி மௌசி கஹ்தே ஹேன். ஆகையினால அவற்றை பாக் கி புலியினுடைய சித்தி என அழைக்கிறோம். வஹ் ராத் மே அச்சி தரஹ் தேக் சக்தி ஹே. அது இரவில் நன்றாகவே, ராத் அப்படின்னா இரவு, ராத் மே இரவில், அச்சி தரஹ் நன்றாகவே, தேக் சக்தி ஹே அதனால் பார்க்க முடிகிறது. அது பூனை நைட்டில் தான் நல்லா ரொம்ப ஷார்ப்பாக பார்க்குமா, அதனுடைய கண்கள் நைட்டில் தான் ரொம்ப ஷார்ப்பாக அதுக்கு தெரியுமா. வஹு சூஹோங்கோ பகடுத்தி ஹே. அது எலிகளை பிடிக்கிறது. நைட்டில் ரொம்ப ஷார்ப்பாக கண்ணு தெரிகிறதுனால அது எலியை பிடிக்கும். நைட்டில் போயிட்டு ஈஸியாக பிடிச்சிருமா. வஹு தூத் மலாயி ஆதி படி சாவ் சே காத்தி ஹே. அது பால், பாலாடை போன்ற படி சாவ் சே காத்தி ஹே, அதாவது இந்த பால்னால் செய்யப்பட்ட பொருட்களை தான் அது ரொம்ப விரும்பி சாப்பிடுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, குத்தா டாக் கொடுத்துருக்காங்க. குத்தா படா வஃபாதார் ஜான்வர் ஹே. குத்தா டாக் ஒரு பெரிய, வஃபாதார் ஜான்வர் ஹே ஒரு புத்திசாலி விலங்கு. வஹ் ஹமாரே கர் கி ரக்வாலி கர்தா ஹே. அது நம்முடைய வீட்டை அதாவது வீட்டை காக்கிறது, அதாவது ரக்குவாலி கர்தா ஹே பாதுகாக்க செய்கிறது. நயே ஆத்மி கோ தேக்குகர் வஹ் பவுங்கனே லக்தா ஹே. அதாவது புதிய மனிதர்களை பார்த்தால் அது குறைக்கிறது. வஹ் பாத் ரோட்டி और மான்ஸ் காத்தா ஹே. அது பாத்னா சாதம், ரோட்டினா ரொட்டி சப்பாத்தி, அதோட மான்ஸ்னாக்க மாமிசம், இறைச்சி உணவுகளை சாப்பிடுகிறது. இதெல்லாம் டாக் சாப்பிடுமா. குத்தே கை தரஹ்கே ஹோத்தே ஹே. நாய்கள் பலவிதமாக இருக்கின்றன. कुछ कुत्ते शिकार करने में बड़े तेज होते हैं. சில நாய்கள் வேட்டையாடுவதில், ஷிக்கார் அப்படின்னா வேட்டையாடுறது, வேட்டையாடுவதில் படே தேஸ் ஹோத்தே ஹே மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கின்றன. அதாவது ரொம்ப வேகமாக போயிட்டு கவ்வி பிடிக்கிறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக சில டாக்ஸ் இருக்கான். குத்தா ஹோஷியார் ஜான்வர் ஹே. நாய் ஒரு புத்திசாலியான விலங்கு. நெக்ஸ்ட் பாருங்க, காய் அப்படின்னா பசு. காய் படி சீதி ஷாதி ஹோத்தி ஹே. பசு மிகவும் அமைதியான, சாதுவான ஒரு விலங்கு. சப் தேசோங் மே லோக் இஸ்கோ பால்தே ஹே. அனைத்து நாடுகளிலுமே மக்கள் இதனை வளர்க்கிறார்கள். வஹ் ஹம்கோ தூத் தேத்தி ஹே. அது நமக்கு பால் கொடுக்கிறது. தூத் மீட்டா और புஷ்டிகர் ஹோத்தா ஹே. பால் அதாவது இனிமையானதாகவும், அதாவது இனிப்பா ஸ்வீட்டா, பால் நமக்கு ரொம்ப ஸ்வீட்டாகவும், அதோட புஷ்டிகர் ஹோத்தாகே நமக்கு ரொம்ப புஷ்டியா ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. பச்சோं के लिए गाय का दूध बहुत फायदेमंद है. அதாவது குழந்தைகளுக்காக பசுவின் பால் மிகவும் உபயோகமாக இருக்கிறது. हिंदू लोग गाय की पूजा करते हैं और बड़े प्रेम से उसे पालते हैं.
ஹிந்து மக்கள் பசுவை பூஜிக்க செய்கிறார்கள். அதோடு அவற்றை அன்பாகவும் வளர்க்கிறார்கள். நெக்ஸ்ட் பாருங்க बैल बैल அப்படின்னாக்கா காளை. बैल किसानों के लिए बहुत उपयोगी है. காளை விவசாயிகளுக்கு மிகவும் உபயோகமுள்ளதாக இருக்கிறது. वह गाड़ी खींचता है और खेत जोता है. அது வண்டி இழுக்கிறது. கீஞ்ச் அப்படின்னா இழுக்கிறது. गाड़ी खींचता है और खेत जोता है. வயலை உழுவுகிறது. கேத்னா வயல், ஜோத்தா அப்படின்னாக்க உழுவுறது. வயலை உழுவுகிறது, வண்டி இழுக்கிறது. गाय और बैल हमारे देश की संपत्ति है. பசுவும் காளையும் நம்முடைய நாட்டின் சொத்துக்கள். சம்பந்தி அப்படின்னா செல்வம், சொத்து அப்படின்னு அர்த்தம். கோடா சமஜ்தார் ஜான்வர் ஹே. குதிரை ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு அனிமல். वह बहुत तेज दौड़ता है और बड़ा निडर होता है. அது மிகவும் வேகமாக ஓடக்கூடியதாகவும் அதோடு படா நிடர் அது மிகவும் பயமற்ற, அதாவது தைரியம் வாய்ந்த ஒரு விலங்காகவும் இருக்கிறது. டர் அப்படின்னா பயம், நிடர் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் வேர்டு. சரியா, அது வந்து பயமற்ற ஒரு விலங்கு. இதுக்குமே அது பயப்படாதான். वह तोप और बंदूक की आवाज सुनकर भी नहीं डरता. அது குண்டு, அதாவது தோப் அப்படின்னா அந்த குண்டு, பெரிய குண்டு, அணுகுண்டு அந்த மாதிரிலாம் சொல்கிறோம், அந்த மாதிரி குண்டு. அவரு பந்தூக்னா துப்பாக்கி சவுண்டு. இதனுடைய ஓசையை கேட்டாலும் கூட, ஆவாஸ் அப்படின்னா ஓசை, சுன்கர் அப்படின்னா கேட்பது, கேட்டாலும் கூட நஹி டர்த்தா அது பயப்படாது. வஹ் காடி கீஞ்ச்தாகே அது வண்டி இழுக்கிறது. ஹம் இஸ் பர் சவாரி பி கர்தே ஹே நாம் இவற்றின் மீது சவாரியும் கூட செய்கிறோம். புராணே சமயமே கோடே லடாயிமே பஹூத் காம் ஆத்தே தே. பழங்காலத்தில், புராணே சமயமே பழங்காலத்தில், கோடே குதிரைகள் போர், அதாவது போர் புரிவதில் கூட, லடாயுமே சண்டை போர் செய்வதில், பஹூத் காம் ஆத்தே ஹே மிகவும் நமக்கு என்ன செஞ்சிருக்காது, அதனுடைய வேலை நிறையவே இருக்குது. அதாவது போர் செய்வதற்கு அந்த போர் வீரர்கள்லாம் குதிரையில் தான் போவாங்க, குதிரைப்படை அப்படிலாம் சொல்லுவோம்ல. பஹூத் காம் ஆத்தே தே அதாவது நிறைய வேலைகளை செய்து வந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஹாத்தி அதாவது எலிஃபண்ட். ஜான்வரோங்மே ஹாத்தி படா ஹே விலங்குகளில், அனிமல்ஸில் ஹாத்தி யானை பெரியதாக இருக்கிறது. படா அப்படின்னா பெரியது. ஹாத்திக்கே ஏக் லம்பி ஷூண்டு ஹோத்தி ஹே அதாவது யானைக்கு ஒரு லம்பி அப்படின்னா நீளமான, ஷூண்ட் அப்படின்னா துதிக்கை, தும்பிக்கை இருக்கிறது. उससे वह भारी से भारी चीज को उड़ाता है அதிலிருந்து அது பாரி சே பாரி அதாவது மிகவும் கடினமான, ரொம்ப பாரமான, பாரி அப்படின்னா பாரமான பொருட்களை அது தூக்குகிறது. உடாத்தா அப்படின்னாக்க தூக்குவது, தூக்குகிறது. ஹாத்தி கே தாந்த் லம்பி ஹோத்தே ஹே அதாவது யானையினுடைய அந்த தந்தம், தாந்த்னா பற்களுக்கும் தாந்துன்னு தான் சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து யானையுடைய அந்த தந்தத்தை பற்றி சொல்கிறாங்க. தாந்த் அதாவது அதனுடைய தந்தம் மிகவும் நீளமாகவே இருக்கின்றன. और ये बड़े कीमती होते हैं இவை மிகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கின்றன. घोड़े की तरह हाथी पर भी लोग सवारी करते हैं குதிரையை போன்றே யானை மீதும் மக்கள் சவாரி செய்கிறார்கள். जंगलों में जहाँ गाड़ी नहीं जा सकती वहाँ हाथी से ही काम लेते हैं காடுகளில் எங்கே வந்து காடி நகி அதாவது வண்டி இல்லையோ, வண்டி போக முடியாதோ, வகா அங்கே ஹாத்தி சேஹி யானை மூலமாக தான் காம் லேத்தேஹே வேலையை செய்கிறார்கள், வேலையை செஞ்சு எடுத்து வர்றாங்க. हाथी भारत में केरल और मैसूर के जंगलों में तथा अफ्रीका, बर्मा, श्रीलंका देशों में पाए जाते हैं. யானைகள் வந்து இந்தியாவில் கேரளா மற்றும் மைசூரில் இருக்கக்கூடிய காடுகள்லையும் மற்றும் ஆப்பிரிக்கா, பர்மா, ஸ்ரீலங்கா போன்ற நாடுகள்லையும் நாம் பார்க்க முடியும். யானைகள் அங்கே தான் அதிகமாகவே இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோதான் இந்த லெசன். இந்த லெசன்லேருந்து வரக்கூடிய எக்ஸசைஸை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன்.
இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தன்யவாத்.